எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது செம்பருத்தி செடி. பெரும்பாலும் எல்லாருடைய வீடுகளிலுமே செல்வம் கொழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் செம்பருத்தி செடி வளர்ப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அப்படி அந்த செம்பருத்தி செடி நமக்கு செல்வத்தை அளிப்பதற்குண்டான அருளை வழங்குவதோடு சேர்த்து ஒரு சில குறிப்பிட்ட தருணங்களில் துரதிர்ஷ்டம் வருவதற்கும் காரணமாக அமையுது. அப்படி அந்த துரதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குண்டான அறிகுறியை எப்படி நம்ம செம்பருத்தி செடி வீடுகளில் வளர்ப்பதன் மூலயமா கண்டுகொள்ளலாம், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக வீடுகளில் செம்பருத்தி செடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே செல்வத்தின் தெய்வமாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்குது. செம்பருத்தி பூக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி தாயாருக்கு பிரியமான பூக்கள் அப்படிங்கிறதால குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக இந்த மலர்களை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிக்கும் பொழுது கட்டாயம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மலர்கள் இருந்தாலுமே இந்த செம்பருத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ்து சாஸ்திரத்தின் படியாகவும் ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டமான செடியாக பார்க்கப்படுது. இந்த பூ பலருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று. இன்னும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பல வீடுகளிலுமே இந்த செம்பருத்தி பூக்களை பார்க்க முடியும். அப்படி வாஸ்து சாஸ்திரத்தின் படி இந்த மலரானது நிதி நெருக்கடியை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுது. கடன் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் செம்பருத்தி மலர்களை அணிவித்து நம்ம வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வீடுகளில் பண பிரச்சனை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செம்பருத்தி செடி வளர்ப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். நம்ம சேனல்லையே கூட இந்த செம்பருத்தி செடியை எந்த குறிப்பிட்ட திசைகளில் வளர்ப்பதால அதிர்ஷ்டமான யோகம் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கொண்டிருக்கக்கூடிய விளக்க பதிவு கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த பதிவை பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண சார்ந்த கஷ்டங்களும் விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தலையெடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்தையுமே தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு செம்பு பாத்திரத்தில் செம்பருத்தி பூக்களை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணீரை விட்டுட்டு அதுக்கப்புறமா சூரிய பகவானை வணங்கும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. செம்பருத்தி செடி வீடுகளில் இருப்பதே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான். இருந்தாலுமே செம்பருத்தி செடியில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களின் காரணமாக நம்ம வீடுகளில் துரதிர்ஷ்டம் தலைவிரித்து ஆடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த செம்பருத்தி செடியில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன, எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். செம்பருத்தியை பொறுத்த வரைக்குமே அது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு செடி வகை. எப்படி நம்ம வீடுகளில் துளசி மாடம் வைத்து துளசி செடி வளர்க்குறோமோ அதே போல தான் செம்பருத்தி, நெல்லிக்காய், மாதுளை இந்த மாதிரியான மரங்கள், செடி வகைகள் இது அனைத்துமே நமக்கு நன்மை பயப்பதாக நம்பப்படுது. அப்படி இந்த புனிதத்தன்மை வாய்ந்த தாவரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர்மறை ஆற்றலோடு தொடர்புடையவை. தெய்வங்களுக்கு பிரசாதமாக பல்வேறு கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பலராலும் இந்த குறிப்பிட்ட செம்பருத்தி பூவை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத வேண்டுதலாகவே வைத்து நிறைவேற்றக்கூடிய வழக்கமும் இருக்குது. அப்படி நம்ம செம்பருத்தி செடியை வீடுகளில் பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுதே ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் இந்த செடியில் ஏற்படக்கூடிய அறிகுறியின் காரணமாக கண்டிப்பாக நம்ம வீடுகளில் கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி நமக்கு முதலாவதாக தென்படக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான சூரிய ஒளி இருந்துமே மஞ்சள் நிற இலைகள் தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டிற்கு துரதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் விட்டு சூரிய ஒளி எல்லாமே கொடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் செம்பருத்தி செடியில் நமக்கு மஞ்சள் இலைகள் தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே பயப்பட தேவையில்லை. அந்த இலைகள் அனைத்தையுமே நீங்கள் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா செடிக்கு தேவையான உரங்கள் அனைத்தையுமே கொடுங்க. இது கூடவே சோம்பு கலந்த நீரை விடுவது அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டத்தை விரட்டியடிக்கும். அதனால கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான அறிகுறி, இப்போ வீடுகளில் செம்பருத்தி செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் விடுவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்வோம். அப்படி நம்ம தண்ணீர் விட்டாலுமே ஒரு சீராக ஒரே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடங்கி எல்லா இலைகளுமே தொடர்ந்து வாடிக்கொண்டே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது கெட்ட ஆற்றலை வீட்டிற்கு வரவழைப்பதற்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிட்டு இப்போ உடனே நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இலைகள் அனைத்தையுமே நீங்கள் வெட்டி விட்டதுக்கு அப்புறமா அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பசுஞ்சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தண்ணீரில் கலந்து அதை கொண்டு நீங்கள் தெளிப்பது. அதே போல் செம்பருத்தி நீங்கள் வெட்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த செடியை நீங்கள் இலைகள் அனைத்தையுமே பறித்து வெட்டி விட்டதுக்கு அப்புறமா நுனி பகுதியில் நீங்கள் பசுஞ்சாணம் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. கண்டிப்பாக இது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கெட்ட ஆற்றலையும் தடுத்து நல்ல நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும்.
அடுத்ததா 3வது இப்போ செம்பருத்தி செடி வீடுகளில் இருக்கு இல்லைங்களா, அப்படி அந்த செம்பருத்தி செடியை நம்ம நல்ல முறையில் பராமரித்து வரோம், தேவையான உரங்கள் அனைத்துமே தரோம், தேவையான அளவு தண்ணீர் விடுறோம், சூரிய ஒளி படக்கூடிய விதத்தில் தான் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட திடீர்னு அந்த செம்பருத்தி செடி வந்து நமக்கு பட்டு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுவும் வீட்டிற்கு துரதிர்ஷ்டத்தை வரவேற்பதற்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி செடி திடீர்னு நல்லா பூத்து குலுங்கின செடி வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே பயப்பட வேண்டாம். அந்த செடி அப்படியே அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு மறுபடியும் புது ஒரு செம்பருத்தி செடியை வாங்கி நடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த ஒரு அறிகுறி மட்டும் தென்பட்டது அப்படின்னு சொன்னால் இனியும் காலம் தாழ்த்தாம உடனே அதை மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். அடுத்ததா 4வது முக்கியமான விஷயம், இப்போ செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்குமே நேர்மறை ஆற்றலை பரப்பக்கூடிய ஒரு அதி உன்னதமான செடி. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உற்சாகத்தை குறிக்கக்கூடிய செடியாகவும் சொல்லுவாங்க. அதனால இப்படி இந்த செடி இந்த ஒரு குறிப்பிட்ட செம்பருத்தி அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு செடி வகை இருந்தாலுமே அதுக்கு நீர் ஊற்றக்கூடியவங்களுடைய மனநிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் நம்ம நீர் விடக்கூடிய சமயத்திலேயாவது கொஞ்சம் உற்சாகத்தோடு நல்ல ஒரு பசுமையான செடிகளை பார்க்கும் பொழுதே மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். அப்படி அந்த இதத்தோடு நீங்கள் தண்ணீர் விடுவது அப்படிங்கிறத செய்யணும். எல்லா விதமான ஆற்றல்களையும் ஏற்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தெய்வாம்சம் பொருந்திய செடி அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசியை சொல்லுவாங்க, செம்பருத்தியை சொல்லுவாங்க, நெல்லிக்காயை சொல்லுவாங்க, மாதுளையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தெய்வாம்சம் பொருந்திய செடிகளுக்கு நம்ம தண்ணீர் விடும் பொழுது கஷ்டமான சோகமான மனநிலையோடு தண்ணீர் விடுவது அப்படிங்கிறத செய்யாமல் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை நினைத்தபடி நம்ம தண்ணீர் விட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது ஈர்ப்பதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து செயல்படுங்க. இப்போ சோகமான நிலையில் நம்மளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசும் எதையுமே தாண்டி யோசிக்காது. அதுபோல தான் நேர்மறை ஆற்றலை பரப்பக்கூடிய செம்பருத்தி செடி எந்த ஒரு தெய்வாம்சம் பொருந்திய செடி வீடுகளில் இருந்தாலுமே நேர்மறை ஆற்றலை மட்டுமே பரப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர் விடக்கூடிய சமயத்தில் யாராக இருந்தாலுமே சந்தோஷமான சூழ்நிலையில் நல்ல ஒரு நிறைவோடு தேவை என்னவோ அதை மனதில் நினைத்து செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நம்ம மாற்றி யோசித்து கஷ்டங்களை மட்டுமே நம்ம சொல்லிக்கொண்டு நீர் விட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கஷ்டங்களை ஈர்க்கும். அதனால் செடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு ஒரு சில நேரங்களில் நல்லா பூத்து குலுங்கின செடி சட்டுன்னு ஒரு சில நேரங்களில் காய்ந்து போகும். அதனால் இதை நினைவில் வைத்து செயல்படுங்க. அடுத்த முக்கியமான அறிகுறி, நம்ம செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நீர் விடுறோம், அதே சமயத்தில் சூரிய ஒளி நல்லா படுது அப்படின்னு சொல்லும் பொழுதே சடசடன்னு வளர்ந்துரும். நம்ம அதுக்காக எந்த ஒரு குறிப்பிட்ட பராமரிப்பும் ஆரம்ப காலத்தில் செய்ய தேவையில்லை. ஆனாலுமே ஒரு சில குறிப்பிட்ட செடிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இலை விடுவதற்கே ரொம்ப காலதாமதமாகும். அப்படியே இலை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் கூட தொடர்ந்து வளர்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமப்படும். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த செடியை அகற்றிவிட்டு புது செடி வாங்கி நடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஏன்னா செம்பருத்தியினுடைய குணமே நல்லா செழித்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி அந்த மாதிரி அந்த செம்பருத்தி செடி சரியாக வளரலை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் கெட்ட சக்தியினுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் சாம்பிராணி தூபம் வீட்டுக்கு உள்ள வெளியே எல்லா இடத்துலையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா புது செம்பருத்தி செடி வாங்கி நட்டு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக செழித்து வளரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளை வழங்கக்கூடிய முக்கியமான செடி வகைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய செம்பருத்தி செடி நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே செம்பருத்தி செடி நமக்கு காட்டக்கூடிய அறிகுறிகளை வைத்து நமக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படுதா இல்லை அதிர்ஷ்டம் ஏற்படுதா அப்படிங்கிறத எப்படி கண்டு கொள்ளலாம், எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம், துரதிர்ஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.